கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி எப்பயும் போல் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வேலையை செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஜீவாவை பார்க்குறதுக்காக அன்பு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அந்த சமயம் ஜீவா இங்கே கண்மணியை வர சொல்கிறாங்க. அன்புவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு ஜீவா. அன்பு எனக்கு செய்கிற உதவியால் தான் மறுபடியும் நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு கண்மணியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதால இப்போ தான் என்னுடைய பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிற அன்பு அப்படின்னு அன்புவை பற்றி இங்கே கண்மணிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறாரு இங்கே ஜீவா. அதே மாதிரி கண்மணியை விட்டு கொடுக்காம கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு, கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்கன்னு கண்மணியை பற்றி அன்புக்கிட்டேயும் பேசுகிறாரு. ஆனால் இங்கே அன்பு கண்மணியை கண்டுக்காம சரி ஜீவா, உங்ககிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கண்மணி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அன்பு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் தங்கியிருக்காரு. இப்போ ஜீவாவை பார்க்குறதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்பப்போ அன்பு வராரு. ஆனால் என்னை பற்றி ஜீவா எவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு. அன்பு இதெல்லாம் புரிஞ்சிக்காம கண்டுக்காம இப்படிலாம் இருக்காரே, அன்பு என்னை எப்பயும் புரிஞ்சிக்கவே மாட்டார் போல அப்படின்னு கண்மணி யோசிக்கும்போது அங்கே தேன்மொழி, என்னாச்சு கண்மணி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்மணி, இங்கே ஏற்கனவே வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாரும் சரியாக வேலை பார்க்காம அவங்க அவங்க வேலையை கவனிக்காமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வராங்கன்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். அவங்க வேலையை சரியாக செய்கிறதே இல்லை. என்ன செய்கிறது கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீயே பாரு அப்படின்னு சொல்லும்போது, கிச்சனில் ஒரு பக்கம் இங்கே ஏற்கனவே ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இருந்தவர் பிரச்சனை செய்கிறாரு. இன்னொரு பக்கம் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே கண்மணி என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. சரியாக வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசி பிரச்சனை செய்கிறீங்க. உங்களால் இந்த வேலையை சரியாக செய்ய முடியாதுன்னா இப்போவே என் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிதானே. இங்கே எவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க, பொறுப்பாக உங்கள் வேலையை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்மணி, தேவையில்லாமல் பேசுகிறது இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நீங்கள் உங்கள் வேலையை கவனமாக பாருங்கள். அங்கே கஸ்டமர் எல்லாரும் எப்போ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இருங்க, நானே இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்மணி ரொம்பவே பதட்டமாக, இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க, இவ்வளோ கஸ்டமர் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளை நம்பி இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்கன்னா நம்ம பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா? ஆனால் இவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்காங்க. பாவம் என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா, இவங்க சரியாக வேலை பார்க்குறாங்கன்னு நம்பி இப்போ சரியாக சம்பளத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எல்லா கஸ்டமருக்கும் சரியாக சாப்பாடு கொடுக்கணும்னு சமைச்சு கொடுக்குறாங்க. தேன்மொழி இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அந்த சமயம் இங்கே ஜீவா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. என்ன இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. இங்கே எல்லாரும் அவங்க வேலையை ரொம்ப சரியாக செய்கிறாங்க. இங்கே கண்மணி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. உடனே அங்கே ஜீவா என்ன கண்மணி, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்களா? என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இத்தனை வருஷமாக நானும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க எல்லாரும் சரியாக வேலை பார்ப்பாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் நடக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்மணி அப்படின்னு சொல்லி பேசும்போது, நானும் அப்படி தான் ஜீவா, ஏற்கனவே எப்பயும் போல் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. ஆனால் என்ன, எவ்வளோ கஸ்டமர் வந்தாலும் சரியாக சமைச்சு கொடுக்கணும், நம்ம வேலையை பொறுப்பாக பார்க்கணுன்னு இங்கே வேலை பார்க்குற யாரும் யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது கண்மணி, இந்த பொறுப்பை நீ தான் பார்த்துக்கணுன்னு உன்னை நம்பி கொடுத்துருக்கேன். எதுக்கு தெரியுமா? இந்த பொறுப்பை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன்னு உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான். இவங்க எல்லாரும் எப்பயும் போல் நீ சொல்கிற பேச்சை கேட்டு நல்லபடியாக இங்கே வேலை பார்க்கணும். நீ தான் இவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்லும்போது, சரி ஜீவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி, இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே ஜீவா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ஏற்கனவே அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவங்க ஜீவா கிட்ட பேசுகிறாங்க. சார், நாங்கள் அவ்வளோ நல்லா சமைச்சு கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஜீவா கிட்ட பேசுகிறதுக்காக அங்கே வந்த கஸ்டமர் இல்லை தம்பி, ஏற்கனவே எங்கள் சொந்தக்காரங்க இங்கே சாப்பிட்ருக்காங்க, இங்கே கண்மணி சமைச்சு கொடுத்தாங்களாம்,
உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்ட எங்கள் சொந்தக்காரங்க எங்ககிட்ட வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கண்மணி சமைச்சு கொடுத்ததை பற்றி பேசினாங்க. சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் தம்பி, எங்கள் சொந்தக்காரங்க சொல்லி தான் நாங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். நீங்கள் எப்படிலாம் சமைச்சு கொடுக்குறீங்கன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வந்தேன். அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும். உங்ககிட்ட சாப்பாடு ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தம்பி, ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க. இருந்தாலும் நானே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் இங்கே வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன்னு நானே இன்றைக்கி வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்கே வந்து சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு கண்மணி தான் சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு கண்மணியை பாராட்டி பேசும்போது, அங்கே ஏற்கனவே ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த எல்லாரும் ரொம்ப கோவமாக கண்மணியை பார்க்குறாங்க. இத்தனை வருஷமாக நாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தோம், யாருமே நம்மளை பாராட்டி பேசலை. ஆனால் கண்மணி இப்போ தான் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. கண்மணி தன்னுடைய ஃப்ரெண்டுன்றதுக்காக இங்கே ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் கண்மணி தான் பார்த்துப்பாங்கன்னு ஜீவா சொன்னாலும், ஜீவா தானே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர். ஆனால் எங்களை ஒரு முறை கூட பாராட்டி பேசினதே இல்லை. ஆனால் கண்மணிக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு இப்போ ஜீவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாரும் யோசிக்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, சார் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்களே சமைச்சு கொடுக்குறோம். நீங்கள் என்ன சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் சார், இந்த பொறுப்பை நானே எடுத்து செய்கிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பாடை அனுப்பிடுவோம். எங்கள் வேலையை நாங்கள் ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்போம் சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்மணி ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுப்பாங்கன்னு. கண்மணி மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ஜீவா சார் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி தன்னுடைய திறமையால் நல்லா சமைச்சு கொடுத்து இங்கே வந்து இப்போ எனக்கு பெரிய சாப்பாடு ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு ஜீவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அங்கே சாப்பிட வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி நீ எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக செய்கிற, அதனால தான் உனக்கு நல்ல பேர் கிடைக்குது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு, அப்படி தானே கண்மணி அப்படின்னு தேன்மொழி பேசுகிறாங்க. ஜீவா சொல்கிறாங்க, கண்மணி நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இப்போ அன்பு வேறு வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்காக சாப்பாடு ஆர்டர் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் அன்புக்கிட்டையும் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை பற்றி நான் பேச போகிறேன்னு சொல்லும்போது, அப்போ நானும் அன்பும் இந்த ஃபங்க்ஷனுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா? அன்பு அவர் வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜீவா இப்படி சொன்னதை கேட்ட உடனே கண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க. கிச்சனில் இருக்க மற்ற வேலையெல்லாம் இங்கே வந்து கண்மணி ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, ஆனால் ஏற்கனவே இங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவங்க எல்லாம் சரியாக அவங்க வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எல்லாரும் நான் வேலை செய்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இனி இவங்களாலையும் நல்லா சமைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலையை பொறுப்பாக செய்வாங்க, வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. வெண்ணிலா ரொம்ப கோவமாக அன்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அன்பு இப்படி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பேச்சை கேட்டு ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் அன்பு வந்து வேலை செஞ்சுருந்தா அன்பு வந்து சீக்கிரமாக மனசு மாறியிருப்பார், என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக யார்கிட்டேயும் சொல்லாமல் அன்பு இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அன்போட அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த சமயம் அங்கே வந்த கார்த்தி, பெரியம்மா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன கார்த்தி என்னாச்சுன்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, இங்கே கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க தினமும் சமைக்கிறாங்க, அதை எல்லாரும் பார்க்குறதுக்காக இங்கே பாருங்கள் என் ஃபோன்லலாம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா இங்கே கண்மணி வந்து சமைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆமாம் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்மணி வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்களாம்.
கண்மணி சமைச்சு கொடுக்கறதுனால ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குது, பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னு பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் மருமக கண்மணி ரொம்ப ருசியாக சமைப்பான்னு எனக்கு தெரியும். இப்போ எல்லாரும் கண்மணி எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்பாங்கல்ல, கண்மணிக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல அப்படின்னு கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க இங்கே வந்து அன்போட அம்மா. அந்த சமயம் வெண்ணிலா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் இங்கே பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறது கண்மணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, கண்மணி வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வெண்ணிலா, நீ வேணும்னா இங்கே வந்து அன்போட பாட்டி உன்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கம்பெனிக்காக பணம் கொடுத்து உதவி செய்கிறேன்னு பேசலாம். ஆனால் கண்மணிக்கு நிறைய திறமை இருக்குது. ஆனால் கண்மணி பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுவாங்கன்னு நீ நினைக்கவே இல்லைல்ல. இப்போவே கண்மணி வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க. சொல்லப்போனால் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணமே கண்மணி தான் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. சீக்கிரமாகவே என் மருமக கண்மணி நான் நினைக்கிற மாதிரியே கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க தான் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட தான் போகிறேன். ஆனால் உன்னை பற்றின உண்மை இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய போகுது. சீக்கிரமாகவே நீயும் இங்கேருந்து கிளம்ப தான் போகிற. ஆனால் கார்த்தி, இப்போ நீ இப்படிலாம் சொன்னதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மருமக கண்மணி தன்னுடைய திறமையால் கண்டிப்பாக முன்னேறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி அன்பு கண்மணியை புரிஞ்சுக்கணும். சீக்கிரமாகவே என் மருமக கண்மணியை அன்பு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது, ஆமாம் பெரியம்மா, நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்க தான் போகுது. என்ன, வெண்ணிலா வந்து இப்போ பிஸ்னஸ்க்காக உதவி செய்கிறதால பாட்டி வந்து வெண்ணிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் இங்கே வெண்ணிலாவை பற்றின உண்மை தெரிஞ்சா அப்புறம் பாட்டி வந்து வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க. இப்படிலாம் நம்ம யோசிக்கிறதெல்லாம் நடக்கணும்னா நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் பெரியம்மா அப்படின்னு கார்த்தி வந்து அன்போட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அன்பு தான். ஒரு பக்கம் அன்பு புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கண்மணி வேற ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் கண்மணிக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கு. கண்மணி தான் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமே கண்மணி தான் அப்படின்னு கண்மணி பொறுப்பாக அவங்க வேலையை செய்கிறதால, நல்லா சமைச்சு கொடுக்கறதால கண்மணிக்கு நல்ல பேர் கிடைக்குது, கண்மணியை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப கோபமாக யோசிக்கிறாங்க. முதல்ல அன்பு என்ன புரிஞ்சுக்கணும், அன்பு புதுசாக க்ளவுட் கிச்சன் வேறு ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சது நான் தான். இந்த உண்மையை இப்போ வரைக்கும் பாட்டி புரிஞ்சுக்கல, அன்பு இந்த உண்மையை கண்டுபிடிக்கல. இதே மாதிரி அன்புவை பார்க்குறதுக்காக க்ளவுட் கிச்சனுக்கு போகணும். ஆனால் அன்பு எதிர்பார்க்காத நேரத்தில் நான் வந்து அன்புக்கு பிரச்சனை செய்யணும். அன்பு தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவும் கூடாது, அன்புக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கவும் கூடாது. ஏதாவது செய்யணுமே. அன்புவை நம்பி இந்த ஜீவா தானே பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துருக்காரு. இப்படி வந்து அன்புக்கு நிறைய பணம் கொடுத்து க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த ஜீவா தான். அதனால் ஜீவா வந்து கொடுத்த எந்த சாப்பாடு ஆர்டரையும் அன்பு சரியாக செய்யக்கூடாது. அன்பு செய்ய போகிற இந்த ஒவ்வொரு வேலையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும். அப்படி பிரச்சனை செஞ்சால் இனி அன்புவை நம்பி யாரும் பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஜீவாவும் கொடுத்த ஆர்டரையும் திருப்பி வாங்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன, அன்பு வேறு வழி இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு வந்து தானே ஆகணும். இப்போ நான் ஃபோன் பண்ணாலும் அன்பு பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறமா அன்புக்கிட்ட நானே தெளிவாக பேசிக்கிறேன். அன்பு, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்கன்றதுக்காக தான் நானும் இந்த வீட்டுக்கு வந்தேன். பாட்டிக்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன். இப்படி வந்து நீங்கள் என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சுக்காம அங்கே ஜீவாவுக்காக, ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறீங்கல்ல, நான் நாளைக்கே உங்கள் க்ளவுட் கிச்சனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்கிறாருன்னு ஜீவா தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லார்கிட்டேயும் அன்புவை பற்றி பேசும்போது, அவங்க தன்னுடைய கம்பெனிக்காக சாப்பாடு ஆர்டரை நாங்கள் அன்புக்கிட்டேயே கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாரும் அன்போட க்ளவுட் கிச்சனுக்கு வந்து பேசுகிறாங்க. இங்கே வந்து ஜீவா உதவி செய்கிறதால அன்புக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது. அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே அன்பு எப்பயும் போல் க்ளவுட் கிச்சனில் தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது ஏற்கனவே வந்து ஜீவா சொல்லியிருக்காரு, ஃபங்க்ஷனுக்காக சாப்பாடு ஆர்டரை எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் இங்கே
ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் அவங்க நிறைய சாப்பாடு ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற ஒவ்வொரு ஸ்டாஃப் கிட்டேயும் அன்பு வந்து ரொம்ப பொறுப்பாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த வேலையை நம்ம ரொம்ப சரியாக செய்யணும், இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்போ தான் நான் வந்து க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் என்னை நம்பி நிறைய சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்க நம்மளை நம்பி இந்த சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வேலையை ரொம்பவே பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு அங்கே வேலை பார்க்கும்போது அன்பு வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பொறுப்பாக நம்ம வேலையை பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பாட்டி நம்மளை புரிஞ்சுக்கல, வெண்ணிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்போ எனக்குன்னு இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் என்னுடைய திறமையால் நான் முன்னேறணும்னு இப்படி வந்து வேலை செய்கிறேன், அதனால் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், இனி எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிறாரு அன்பு. அந்த சமயம் இங்கே அன்பு வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற க்ளவுட் கிச்சனுக்கு வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா வருவாங்கன்னு எதிர்பார்க்காத அன்பு அங்கே வெண்ணிலா வரும்போது, என்ன வெண்ணிலா எதுக்கு நம்ம க்ளவுட் கிச்சனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே வெண்ணிலா, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, என்ன அன்பு, நான் ஏற்கனவே நீங்கள் இந்த க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்ததை பற்றி தெரிஞ்சுக்காம தான் இருந்தேன். இங்கே கார்த்தி சொன்னதுக்கப்புறமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தா, எதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்களே அன்பு, ஏன் உங்களை பார்க்க நான் வரவே கூடாதா? இது உங்களுடைய க்ளவுட் கிச்சன் தானே, அதுக்காக தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறேன்னு உங்கள் யார்கிட்டையும் நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என்ன பார்க்க நீ வரணும்? உனக்கு தான் ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் நிறைய வேலை இருக்கும்ல, அங்கே உன்னுடைய வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி தான் பேச சொன்னாங்களா, பாட்டி தான் உன்னை அனுப்பி வச்சாங்களான்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி எதுவுமே பேசலை, என்ன நீ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு பாட்டி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது வெண்ணிலா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எனக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு, நிறைய வேலை இருக்குது, உன்கிட்ட பேச எனக்கு நேரமே இல்லை, அதே மாதிரி உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமும் இல்லை, ஒன்னால தான் அந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் வேலை செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும், ஆனால் இப்போ என் பாட்டி என்னை புரிஞ்சுக்காம என்னை கண்டுக்காமல் இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா நீ மட்டும்தான். பாட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி என்னை நீ ரொம்பவே தலகுனிய வச்சுட்ட, இப்போ எதுக்கு என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அன்பு. இங்கே வெண்ணிலா அன்புக்கிட்ட பேசி புரிய வைக்கணும், அன்பு இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தக்கூடாது, அன்புக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும், அதனால் இங்கே க்ளவுட் கிச்சனை அன்பு நல்லபடியாக பார்த்துக்க கூடாது, இந்த வேலையை சரியாக அன்பு செய்யக்கூடாது, அன்புக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே வந்த வெண்ணிலா வந்து, அன்பு நீங்கள் முதல்ல நம்ம வீட்டுக்கு வாங்க, பாட்டிக்கிட்ட பேசுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், அப்புறம் எப்பயும் போல் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு அன்பு உங்களுக்குன்னு புதுசாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நீங்கள் க்ளவுட் கிச்சனுக்கு ஓனராக இருந்தால் மட்டும் இந்த வேலையை உங்களால் தனியாக சரியாக செய்ய முடியுமா, எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசும்போது, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத வெண்ணிலா, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்புக்கு ஃபோன் வருது. சார், நாங்கள் கொடுத்த அந்த சாப்பாடு ஆர்டரை நீங்கள் செஞ்சிட்டிங்களா, எப்போ எங்கள் கம்பெனிக்கு சாப்பாடெல்லாம் அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார், இப்போவே எல்லா வேலையும் செஞ்சிட்டோம் சார், இப்போவே சாப்பாடு அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா வெண்ணிலா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதான் நான் சொன்னல உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை, இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லும்போது, அன்பு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நானும் இங்கே ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும்ல, இங்கே க்ளவுட் கிச்சனை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு க்ளவுட் கிச்சனை பார்த்துட்ருக்காங்க. அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப கவனமாக அக்கறையாக கவனிக்கிறத இங்கே வெண்ணிலா பார்க்குறாங்க. அன்புக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது, அதனால தான் ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு எந்த சாப்பாடு ஆர்டரும் கிடைக்கவே மாட்டேங்குது, இப்போ அன்புக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை செஞ்சோன்னா எப்பயும் போல் நமக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தன்னுடைய வேலையை கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஏற்கனவே வந்து வெண்ணிலா எப்பயும் போல் பிரச்சனை செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த சாப்பாடை இங்கே அன்பு வந்து வச்சுருக்க சாப்பாடு கூடவே வைக்கணும், அவங்க இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இல்லை அப்படின்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அன்பு இந்த க்ளவுட் கிச்சனை நல்லபடியாக நடத்த முடியாதுல்ல, அதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா. அந்த சமயம் சரியாக அங்கே வந்த அன்பு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு.
வெண்ணிலா அப்போ ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன்லையும் பிரச்சனை வரணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை தான் செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கல. ஆனால் வேணும்னே திட்டம் போட்டு என்னுடைய வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக, எனக்கு பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக வெண்ணிலா என்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இப்போ பிரச்சனை செய்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்கல்ல அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்த அன்பு வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன வெண்ணிலா, என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, அன்பு நீங்கள் எப்போ வந்தீங்க அன்பு அப்படின்னு பேரதிர்ச்சியோட வெண்ணிலா பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே வந்து தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க வெண்ணிலா. நீங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கவும் கூடாது. இப்படி என்னுடைய பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கவும் கூடாது. எனக்கு அப்போவே வந்து நான் யோசித்தேன். வெண்ணிலா இங்கே வந்ததுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல. என் பிஸ்னஸில் பிரச்சனை செய்கிறதுக்காக திட்டம் போட்டு வந்து இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்கன்னா அப்போ ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சது நீ தானே அப்படின்னு கேட்ட உடனே இங்கே யோசிக்கிறாங்க வெண்ணிலா. உடனே அங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கும் போது, ஏற்கனவே இங்கே சிசிடிவி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்ற உண்மை எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இப்போவே நான் புரிய வைக்கிறேன் வெண்ணிலா. இனி உங்களால் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு அன்பு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சமயம் ஜீவா இங்கே வந்து கண்மணி அன்போட க்ளவுட் கிச்சனுக்கு வராங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்து அன்பு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்களான்னு பார்க்குறதுக்காக வராங்க. அந்த சமயம் அங்கே போலீஸ் வந்திருக்காங்க. என்னன்னு தெரியாமல் ஜீவா யோசிக்கும் போது அங்கே வந்த போலீஸ்கிட்ட ஆதாரத்தோட வெண்ணிலாவை பற்றின உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அன்பு. ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு எங்களால் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ மறுபடியும் வெண்ணிலா என்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக என்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேசிட்டு எனக்கு தெரியாமல் இப்படி வந்து என்னுடைய பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காங்க. நீங்களே பாருங்களேன், இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது, சிசிடிவி ஆதாரத்தை பார்த்த உடனே வெண்ணிலா வந்து சாப்பாடெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க கொண்டு வந்த சாப்பாடை இங்கே வைக்கணுன்றதுக்காகவே தான் இங்கே அன்புக்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வெண்ணிலா எதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் இப்படி மாற்றி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பொய் சொல்கிறாங்க. ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருக்குது, நீங்கள் பொய் சொன்னாலும் எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு அந்த சாப்பாடை எடுத்து பார்க்குறாங்க கண்மணி. அந்த சமயம்தான் தெரிய வருது, இங்கே வேணும்னே வெண்ணிலா தேவையில்லாத பிரச்சனை செய்கிறதுக்காக தான் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை இங்கே மாற்றி வைக்கணும்னு திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. வெண்ணிலா இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சுட்டு பாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன், இந்த கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன்னு அவங்களுக்கு நிறையா பணம் கொடுத்துருக்காங்க, உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்போ அன்போட வீட்டில் இங்கே வந்து வெண்ணிலா இருக்காங்க. ஆனால் அன்பு இப்போ புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்ததெல்லாம் பார்த்துட்டு இப்படி மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க வெண்ணிலா. வெண்ணிலா என்றைக்கும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. அன்பு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், இந்த வெண்ணிலாவை என் வீட்டில் உள்ள எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் வெண்ணிலாவை பற்றின உண்மை என் வீட்டில் எல்லாருக்கும் தெரியணும், என் பாட்டிக்கும் இந்த உண்மையை நீங்கள் தான் சார் புரிய வைக்கணும். ஆனால் இந்த வெண்ணிலா வெளியில் வரவே கூடாது சார். இப்போ தான் நான் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே வெண்ணிலா வேணும்னே வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட வெண்ணிலாவை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுறாரு அன்பு. இதெல்லாம் கண்மணி பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே அன்புக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க வெண்ணிலா. இல்லை அன்பு, என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியும் நீங்கள் நம்ம கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான், உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் அன்பு இப்படிலாம் நான் செஞ்சேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அன்பு அப்படின்னு சொல்லும்போது, இனி உன்னை மன்னிக்க போகிறதும் இல்லை, உன்னை பற்றின உண்மையை என் பாட்டி புரிஞ்சுப்பாங்க, சீக்கிரமாக உனக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு அன்பு ரொம்ப கோபமாக பேசும்போது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதால அங்கே வந்த போலீஸ் வந்து வெண்ணிலாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க, இந்த வெண்ணிலா என் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை செஞ்சா, இப்போ அன்போட க்ளவுட் கிச்சன்லேயும் பிரச்சனை செய்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு இப்போவாது அன்பு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாருல்ல, அதுவே எனக்கு போதும். அதே மாதிரி வெண்ணிலா செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் கிடச்சிருச்சு. ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன்லேயும் வெண்ணிலா தான் பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை அன்பு இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. அன்பு யோசிக்கிறாரு, இனியாவது பாட்டி வெண்ணிலாவை பற்றி புரிஞ்சுக்கணும், வெண்ணிலாவை நம்பக்கூடாது, வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற அன்பு வெண்ணிலா இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு வெண்ணிலா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அன்பு. சரியான நேரத்தில் அன்பு வெண்ணிலாவை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சதால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கண்மணி.